அசர் தொழுக, ஆனால் 4:30க்கு வீட்டு விட்டு வெளியாகும் கட்டாயம். பீச்சுக்கு போறது உட்கார்றது, கடைத்தெருவுக்கு போறது உட்காரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போறது உட்கார்றது, ஊர் பலாய், அவன் இவன் எக்ஸும் பையன் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நம்மட வீடு நாறுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஆன்மீகம் முதல் இடம் பள்ளிவாசல். தொலைவாங்க. எவ்வளவு ஹுத்பா ஓதிட்டோம், நம்ம மிருகங்களுக்கு ஓதுறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஹுத்பா. ஒவ்வொரு ஹுத்பாவிலையும் பார்த்தா தொழுகிட முக்கியத்துவம் தான். உங்களுடைய காதுகளால் உங்களுடைய இந்த வயதுக்கு எத்தனை தொழுகையின் முக்கியத்துவம் பற்றிய ஹுத்பாவை கேட்டிருப்பீர்கள். ஏன் முடியுதில்லை சகோதரர்களே? ஏன் யோசிக்காம இருக்கிறோம்? பள்ளிக்கு வந்தா இது என்ன, இது ஒரு நஜிஸ் பிடிச்ச இடமா? இந்த தேத்தனை கடையை விட கேவலமான இடமா? தேத்தனை கடைக்கு விருப்பத்தோடு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, அதை விட அசிங்கமான அருவருப்பான ஒரு இடமாக இதை பார்க்கிறீர்களா? சில பிள்ளைகள் இப்ப தியேட்டருக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச காலம் தியேட்டர் இல்லாம இருந்துச்சு, இப்போ அதை விட மோசமான இடமா பள்ளியை பாக்குறீங்களா? ஏன் பள்ளிவாசலுக்கு வர உங்களுடைய மனம் மறுக்கிறது? அல்லாஹ் பிடிக்கலையா உங்களுக்கு? அல்லாஹ் என்ன மோசமானவனா? சில நேரம் நிர்வாகிகளை பிடிக்காம இருக்கும், அதுக்காக பள்ளியை கோவிக்க தெரியல. பள்ளி அன்னல் மசாஜித் லில்லாஹ், பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரிய இடம், யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதான் வக்ஃப் செய்ய வேண்டும் என்பது மிக பிரதானமான அம்சம். நிர்வாகியை பிடிக்கல, தலைவரை பிடிக்கல, இமாம பிடிக்கல, அதால கழுவாம போறதா? சொல்லுவார்கள் இந்த குளத்தோட கோவிச்சு போட்டு கழுவாம போறவர்களை போல. பைத்தியகாரன். தண்ணீருக்கு பயன்படுத்து. பள்ளிவாசலுக்கு வாருங்கள். அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்லுகிறோம், மௌத்து வருகிறது. திடீர் மௌத்துகள் நிறைய இடம் பெறுகின்றன. நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார், திடீர்னு கேள்விப்பட்ட ஹார்ட் அட்டாக் அல்லது ஒரு வருத்தம், ஐசியூல இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார் என்று கேள்விப்படுறோம். யாரும் விதிவிலக்கு கிடையாது. நமக்கு எழுதப்பட்ட தவணை வந்தால் யாரும் விரண்டோடவும் முடியாது. அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். அந்த லிஸ்டை அல்லாஹு தஆலா கொடுத்து அவருக்குரிய டைமை கொடுத்திருக்கிறார். அவர் போவார். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து தலைமாட்டிலே உட்காருகிற போது ஞானம் வந்து பிரயோசனம் இல்ல, இந்த ஹுத்பா பிரயோசனம் இல்ல. அந்த நேரத்தில் வர அடக்கமும் ஒடுக்கமும் எந்த பயனும் தராது. அந்த நேரத்தில் ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்து, கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் இந்த மலக்குகளை திரும்ப போக சொல்லிவிடு, பிரயோசனம் அளிக்காது. இதா ஜா அஜலுஹும் லா, அதாவது ஒரு ஆத்மாவுக்குரிய தவணை வந்து விட்டால் ஒரு நொடி, ஒரு செகண்ட் அவர்கள் முற்படுத்தப்பட மாட்டார்கள், பிற்படுத்தப்பட மாட்டார்கள். நீங்க எப்படிப்பட்ட ஆளாக இருக்கலாம், கோடீஸ்வரன், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அல்றாளா இருக்கலாம், நீங்க மிகப்பெரிய படிச்சாளா இருக்கலாம், நீங்க டாக்டரா இருக்கலாம், உங்கள்ட்ட சில ஆர்கியூமெண்ட் பவர் இருக்கலாம், உங்களுக்கு துணிச்சல் இருக்கலாம், யாரும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சண்டித்தனம் காட்டலாது. மௌத் டைமுக்கு வரும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே பெருந்திரளாக பள்ளிவாசலுக்குள் இடம் போதாத அளவுக்கு வெளியிலே எல்லாம் நிற்கிறோம் என்றால் உள்ளத்தில் கடுகளவாவது ஈமான் இருந்ததனால் தான் வந்திருக்கிறோம். எனவே நாம் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த கபருடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே தப்ப வேண்டும். அதற்கு பிறகு மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே அங்கே தப்ப வேண்டும். அதற்காக வேண்டி நாம் எல்லோரும் நம்மை மாற்றியே ஆக வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பள்ளிக்கு வாங்க, தொழுங்க, பயானிகள்ல கலந்து கொள்ளுங்க, இஸ்லாம படிங்க. நிச்சயமாக நமக்கிட்ட ஒரு உணர்வும் பொறுப்புணர்வும் வரும். அப்ப பிள்ளைகள் அமானிதம் என்றது நமக்கு புரியும். அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும், நான் என்ற பிள்ளைகளை பாதுகாத்தா ஊர்ல 2 இளைஞன் தப்புறான், இப்படி ஊராக்கள் நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துட்டோம் என்றால் ஊர் மாறிடும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் போய் மீட்டிங், ஹாஹூண்டு மீட்டிங். மகனை பார்த்தா ரவுடி, மகனை பார்த்தா குடிகாரன், மகனை பார்த்தா பொம்பளை பிள்ளைகளுக்கு பின்னால தெரியக்கூடியவன். என்ன பிரயோசனம்? எல்லாரும் மாறி கேட்க, உண்ட மகனே உனக்கு மாத்த எழுதில்ல, நீஞ்ச வந்து பெரிய சத்தம். கடைசியில் நான் மௌனமாக வாயடைச்சு போய் நிற்க வேண்டிய நிலை. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த மோசமான நிலைக்கு காரணம் நாம் எல்லோரும் சடவாத சிந்தனைகளுக்குள் சிக்கியிருப்பது. ஆன்மீகத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஆன்மீகத்தை அதிகப்படுத்துறதுக்கு முதல் ஸ்டெப் எல்லாரும் பள்ளிக்கு வர வேண்டும். 5 நேரமும்
ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எடுத்தோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும், அதை உணர முடியும். அதே போன்று நம்முடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். நாம் ஒரு நல்ல திசையை நோக்கி செல்லலாம், நம்முடைய பிள்ளைகளையும் நல்ல திசையை நோக்கி நாம் நகர்த்தலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.